பார்த்துக் கொண்டிருக்கீங்க. நான் யார் தெரியுமா? நான் தான் கைலாயத்தில் இருக்க வேண்டிய சிவபெருமானுடைய இடபாகத்தில் இருக்க வேண்டிய உமா மகேஸ்வரி. இந்த வயதான உருவத்தை மாற்றி எதற்காக வர வேண்டும் என்று அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கீங்க. நான் யார்? இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய உமா மகேஸ்வரி ஆனவர். ஓம் சக்தி, பராசக்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. எதற்காக இந்த உருவத்தை மாற்றி வந்திருக்கின்றோம்? காராளம்பூ பட்டினத்தை பரிபாலனத்துக்குரிய பல்லார கண்டன் என்றவன் என் கணவன் பரமன கோரி தவம் இருந்தார். தவம் இருந்து வரம் பெற்றார். என்னவென்று, சுவாமி, எனக்கு என் மனைவிக்கு திருமணம் நடந்து சில காலம் கடந்து விட்டது, குழந்தை செல்வமே இல்லை என்று மன வருத்தத்தோடு இருந்தவன் என் கணவரை சிவனை கோரி தவம் இருந்தார். வரம் பெற்றார். என்னவென்று, சுவாமி, வைகாசி திங்களில் என் மனைவி நிசாத்திரி வயிற்றிலே கருவாக தரித்து மாசி திங்களிலே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று இப்படி ஒரு வரம் கொடுத்தால் அது ஒன்றே போதும் என்று உரைத்தான் பல்லாளகண்டன். கேட்டது இல்லை என்று சொல்லாமல் அவர் கேட்டபடியே மரத்தை கொடுத்தால் ஈசன். என்னவென்று, வைகாசி திங்களிலே உடைய மனைவி நிசாத்திரி வயிற்றிலே நான் கருவாக தரித்து மாசி திங்களிலே உனக்கு நான் மகனாக பிறக்க என்று வரம் கொடுத்து விட்டார். அப்படி பரிகரிக்கக்கூடிய ஈசன் நிசாத்திரி வயிற்றிலே கருவாக தரித்து மகனாக பிறந்து விட்டார். இந்த பாமர் மக்களுக்கு பரிகரிக்கக்கூடியவர் யார்? எனக்கு கணவனாக இருப்பது யார்? ஒருவேளை அப்படி மகனாக பிறந்துவிட்டால் கொடிய அரக்கனாக மாறிவிடுவார். அதற்கு முன்பதாக என்னுடைய கணவரை காப்பாற்ற வேண்டும் என்று இப்படி பைடான மூதாட்சியாக உருவத்தை மாற்றி வந்திருக்கின்றேன். பாமர மக்களை ஒவ்வொருவராக சோதித்து என் கணவரை காப்பாற்ற வேண்டும். இப்போதே புறப்படுகின்றேன். தமிழர்களே ஒன்று சேருங்கள், இலங்கை கொடுமைகளை எண்ணி பாருங்கள். இந்தியரே ஒன்று சேருங்கள், சிங்கள வெறியர்களை விரட்டி ஓட்டுங்கள். தமிழர்களே ஒன்று சேருங்கள், இலங்கை கொடுமைகளை எண்ணி பாருங்கள். தமிழர்களே ஒன்று சேருங்கள், இலங்கை கொடுமைகளை எண்ணி பாருங்கள். இந்தியரே ஒன்று சேருங்கள், இந்தியரே ஒன்று சேருங்கள், சிங்கள வெறியர்களை விரட்டி ஓட்டுங்கள். தமிழர்களே ஒன்று சேருங்கள், இலங்கை கொடுமைகளை எண்ணி பாருங்கள். சீதையின் கற்புந்தானே இலங்கை அழித்தது, கண்ணகியின் கற்புந்தானே மதுரை எரித்தது. சீதையின் கற்புந்தானே இலங்கை அழித்தது, கண்ணகியின் கற்புந்தானே மதுரை எரித்தது. தமிழர் பெண்கள் கற்பு அங்கே பறிபோகுது, தமிழர் பெண்கள் கற்பு அங்கே பறிபோகுது. தடுத்து கேட்க ஆள் இல்லாமல் தவித்து நிற்குது, தடுத்து கேட்க ஆள் இல்லாமல் தவித்து நிற்குது. தமிழர்களே ஒன்று சேருங்கள், இலங்கை கொடுமைகளை எண்ணி பாருங்கள். இந்தியரே ஒன்று சேருங்கள், இந்தியரே ஒன்று சேருங்கள்,
சிங்கள வெறியர்களை விரட்டி ஓட்டுங்கள். கற்புத்தானே பெண்களுக்கு உயிரானது, சில கயவர்களால் அந்த கற்பு பறிபோகுது. கற்புத்தானே பெண்களுக்கு உயிரானது, சில கயவர்களால் அந்த கற்பு பறிபோகுது. தடுத்து கேட்க ஆள் இல்லாமல் தவித்து நிற்கிறது, தடுத்து கேட்க ஆள் இல்லாமல் தவித்து நிற்கிறது. தமிழர்களின் ரத்தம் அங்கே வெள்ளமாகுது. சீதையின் கற்புத்தானே இலங்கை அழிந்தது, கண்ணகியின் கற்புத்தானே மதுரை எரிந்தது. சீதையின் கற்புத்தானே இலங்கை அழிந்தது, கண்ணகியின் கற்புத்தானே மதுரை எரிந்தது. தமிழர் பெண்கள் கற்பு அங்கே பறிபோகுது, தமிழர் பெண்கள் கற்பு அங்கே பறிபோகுது. தடுத்து கேட்க ஆள் இல்லாமல் தவித்து நிற்கிறேன், தடுத்து கேட்க ஆள் இல்லாமல் தவித்து நிற்கிறேன். தமிழர்களில் ஒன்று சேருங்கள், இலங்கை கொடுமைகளை எண்ணி பாருங்கள். இந்தியரே ஒன்று சேருங்கள், இந்தியரே ஒன்று சேருங்கள். சிங்கள வெறியர்களை விரட்டி ஓட்டுங்கள். தமிழர்களே ஒன்று சேருங்கள், இலங்கை கொடுமைகளை எண்ணி பாருங்கள். இலங்கை கொடுமைகளை எண்ணி பாருங்கள், இலங்கை கொடுமைகளை எண்ணி பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரிய தாய்மார்களே, கல்பாக்கம் வாழ் பெரியோர் அவர்களை நான் வணங்கி நான் தயவு செய்து சொல்லுகிறேன். இந்த கலைஞர் நாடக மன்றத்தில் ஆர்வஸ்டராக இருக்கக்கூடிய அண்ணன் நடராஜன் அவர்கள் இந்த பாடல், இது இன்னைக்கு பாடின பாட்டு வேற, அவர் வேற இந்த இளைஞர் தலைவரை பத்தி அவர் இன்னும் பெருமையா பாடுவார், எல்லா இடத்துலையும் பாடுவாரு. ஆனால் இன்றைக்கு நான் தான் சொன்னேன் இதை பாருங்க அப்படின்னு சொன்னேன். இன்னொன்னு எல்லாம் தூங்கிட்டாங்க. இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் இருக்கு இன்னும் நம்ம பதிவு இன்னும் யாருக்கும் தெரியல. ஆனா அவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவருக்கு உண்டு. எதுக்காக சொல்றேன்னா, இலங்கையில இப்படிதான் இருக்காங்க. நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்லுவேன். நான் ஒரு இருக்கிறேன். ஆனா அவர் நல்ல சிறப்பா இந்த பாடல் ஒவ்வொரு இடத்துலையும், நான் மேல்மலையூர்ல ஒரு விழாவுக்கு போயிருந்தேன். என்னை பார்த்து இந்த பாட்டு பாடினார். என்னை பார்த்து பாடினாரு நான் சொல்லக்கூடாது. ஆனா அவர் என்னை பார்த்து அந்த பாட்டு பாடும்போது கண்ணீர் மருந்து சில பேர் பேசினாங்க. அப்படியா இப்படிலாம் நடக்குதா? அவரே அந்த வரிகளை எல்லாம் விட்ட உண்மைதானே, அந்த வரிகளை நீங்க விட்டீங்க. ஈழத்தில் நடக்கிற அந்த கொடுமைகளை பற்றி, அதாவது அரசியல் அப்புறப்பட்டு உண்மை அதான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு அந்த கருத்து சொல்லும் போது அந்த மேல்மலை அந்த ஊர்ல நான் அப்படியே கண்காணி நிற்கலாம். அப்படிப்பட்ட இந்த ஆர்வம் நான் எப்படி பாராட்டுன்னு தெரியல. ஒவ்வொரு என்னை பார்க்கும்போதுதான் நான் அவரை எப்படி பார்ப்பேன், அவர் என்ன எப்படி பார்ப்பேன். உண்மை. அதாவது தமிழிலுமே அழிதம்மா அப்படிதான் இருப்பார். அந்த பாடல் அப்படிதான் இருப்பார். இன்னைக்கு இந்த கல்பாக்கத்துல உண்மையா அந்த கல்பாக்க மக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பா அந்த கோவிந்தன் ஆசிரியர் என்ற அந்த அடிப்படையில நான் இங்க மேடையில் பேசிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஒரு சில விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா அது அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாம் தூங்குறாங்க. நன்றி, வணக்கம்.